தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த பாபநாசம் அருகே ராஜகிரி ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கிழக்கு மேற்கு ஆகிய 2 பள்ளிகளுக்கும் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 30.60 லட்சம் மதிப்பீட்டில் 2 வகுப்பறை கட்டிடத்தினை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ராஜகிரி ஊராட்சி மன்ற தலைவர் சமீமா பர்வீன் முபாரக் உசேன் தலைமையில் பாபநாசம் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் கூத்தரசன், கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் சுதா ஆகியோர் முன்னிலையில் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். கடலூர் முதுநகர் அடுத்த பச்சாக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்பராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் 13 துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் வேளாண் மற்றும் உழவர் நலன்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டார். பின்னர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய பின்னர் வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை, சமூக நலத்துறை, தோட்டக்கலைத்துறை போன்ற 8 துறைகளை சேர்ந்த 366 பயனாளிகளுக்கு 2,82,26,522 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் அடுத்த பஞ்சனப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் குமாரசாமி மகன் ஞானமூர்த்தி. இவர் அதே பகுதியில் பழைய இரும்பு கடை வைத்துள்ளார். இந்த கடையில் ராவந்தப்பட்டி பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை என்ற முதியவர் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் அண்ணாமலை கடையில் இருந்த இரும்பு செம்பு கம்பியை திருடி மற்றொரு கடையில் விற்று மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இதையறிந்த கடை உரிமையாளர் ஞானமூர்த்தி அடியாட்களுடன் சென்று வீட்டருகே வேலை செய்து கொண்டிருந்த முதியவர் அண்ணாமலையை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த முதியவர் அண்ணாமலை நேற்று இரவு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற திருப்பத்தூர் கிராமிய போலீசார் அண்ணாமலை உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அடுத்த விராலிப்பட்டி அருகே கடந்த சில நாட்களாக இருசக்கர வாகனம், லாரிகள் உட்பட பல வாகனங்களில் பெட்ரோல், டீசல் திருடப்பட்டு வருவதாக புகார் அளித்தது. இந்நிலையில் நேற்று இரவு கருப்புமூப்பன்பட்டி, பூவம்பட்டி இடையே உள்ள தனியார் கல்குவாரியில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த பொக்லைன் மற்றும் லாரிகளில் உள்ள டீசலை திருடுவதற்காக 2 பேர் முயற்சித்துள்ளனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் ஒன்று கூடி அந்த மர்ம நபர்களை மடக்கி பிடித்து வத்தலக்குண்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வத்தலக்குண்டு காவல்துறை சார்பு ஆய்வாளர் ராஜேந்திரன் மற்றும் காவல்துறையினர் விசாரணை செய்தபோது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை சேர்ந்த சின்னமணி சித்திரவெளி என்பது தெரியவந்தது. மேலும் இவர்களிடமிருந்த இருசக்கர வாகனம், பணம் ரூபாய் 500 ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை எண்ணூரில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பசுமை தாயகம் சார்பில் எண்ணூர் மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் பரிசோதனையை மேற்கொண்டு மருத்துவ சிகிச்சை அளித்தார். இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் எண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மீனவ மக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், எண்ணெய் கசிவு விவகாரத்திற்கு யார் காரணம் என ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தமிழ்நாடு அரசு குழு அல்லது ஆணையமோ அமைக்க வேண்டும், தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் மாகரல் ஊராட்சி மேட்டு காலனியில் வசித்து வருபவர் கூலி தொழிலாளி பாஸ்கர். இந்த நிலையில் பாஸ்கர் சபரிமலைக்கு செல்வதற்காக மாலை அணிந்துள்ளார். இதனால் இரவில் இப்பகுதியில் உள்ள பெருமாள் கோவிலில் தங்குவது வழக்கமாக வைத்துள்ளார். மேலும் பாஸ்கரின் மனைவி, மகள், மாமியார் ஆகியோர் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு மாலை அணிந்து விரதமிருந்து சென்றிருந்தனர். இந்நிலையில் விடியற்காலை இவரது வீடு தீப்பிடித்து எரிந்து ரூபாய் 20,000 ரொக்கப்பணம் என மொத்தம் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீக்கு இரையானது. இந்த தீ விபத்து குறித்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற வருவாய்த்துறை மற்றும் வெங்கல் காவல் நிலைய போலீசார் விரைந்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர்.
மத்திய சுற்றுச்சூழல் துறையின் கீழ் இயங்கும் இந்தியாவின் வன ஆய்வு அமைப்பு அதிகாரிகள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நெசவாளர் காலனி, அன்புநகர், மதுரை ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் நிலங்களின் தன்மைக்கு ஏற்ப வளரும் மரங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் வனச்சரக அதிகாரிகளுடன் இணைந்து மரங்களின் அகலம் குறித்து அவர்கள் கொண்டு வந்திருந்த கருவி மூலம் அளவெடுத்து விவரங்களை சேகரித்தனர். இந்தியா முழுவதும் இந்த ஆய்வு பணி நடப்பதாகவும் இந்த ஆய்வு அறிக்கை முடிவு விவரங்களை டேராடூனில் உள்ள இந்திய வன ஆய்வு அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.